இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. மல்லி 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 மல்லி. சார் சார் சார், யாரு கதவை பூட்டினது? கதவை திறங்க, கதவை திறங்க, கதவை திறங்க. யார் இது? திறங்க. கதவை திறங்க. செல்வனா, சொல்றா, என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். என்ன இழுக்கிற? வேலையை முடிச்சிட்டியா இல்லையா? நானே எப்படி கேக்குற? நீங்க கொடுத்த வேலையை முடிக்காம இருப்பனா? உள்ள தள்ளிட்டு வெளியே லாக் பண்ணிட்டு தான் பேசுறேன். சரி சரி, நீ இப்ப எங்க இருக்க? அந்த வீட்டுக்கு முன்னாடி தானே இருக்கேன். வேலை முடிஞ்சது, அங்க என்ன வேலை? உடனே இடத்த காலி பண்ணு, சீக்கிரம். சரிங்கண்ணா. யாராவது இருக்கீங்களா? யாரு? கதவை திறங்க, கதவை திறங்க. ஐயோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ராஜிமா. நீங்க பாட்டுக்கு 50,000 தூக்கி சும்மா குடுக்குறீங்க. எது சும்மா குடுக்கறேனா? நான் பணத்தை சும்மா குடுக்கறவளா? அதுதான் குழப்பமா இருக்கு. அவ யாருக்கோ டெலிவரி கொண்டு போய் குடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு பணத்தை குடுக்குறீங்க? இந்த நேரத்துல மல்லி அங்க டெலிவரி கொடுக்க போயிட்டு இருப்பா. யாரு? அவ யாருக்கும் கொடுக்க போறதில்ல. அவ அங்க போனதுமே கொஞ்ச நேரத்துல அவ பணத்தை தான் டெலிவரி எடுக்கணும். ஆமா, அவ புருஷன் மல்லியோட பணத்தை டெலிவரி எடுக்கிறதுக்காக அங்க போக வேண்டியது இருக்கும். என்ன சொல்றீங்க? கொலை பண்ண போறீங்களா? அதுக்கு தான் அந்த 50,000 கொடுத்தீங்களா? நான் ஏன் கொலை பண்ண போறேன்? ஆனா அவ சாக போறா. எவ்வளவு சிம்பிளா மேட்டர் முடிக்க போறேன் பாத்தியா? கொலை பண்ணாம சாக போறாளா? அப்படின்னா சூசைடா? அது எப்படி பண்ணுவா? அவ போக போற அட்ரஸ்ல இருக்கிற வீடு ஒரு பாழடைஞ்ச வீடு. கூப்பிட்டா துணைக்கு பக்கத்துல யாருமே இல்லாத அளவுக்கு ரிமோட்டான இடத்துல இருக்கிற ஒரு வீடு. நம்ம சரவணன் அங்க ஆல்ரெடி போய் ஃபுல்லா பூச்சி மருந்து அடிச்சு வச்சிருக்கான். பூச்சி மருந்தா? அத அவ சுவாசிச்ச உடனே மயக்கம்தான். 1 மணி நேரம் அந்த பூச்சி மருந்து வாடிக்குள்ள இருந்தாவே அவ்வளவுதான், சாவு நிச்சயம்தான். ஆனா அந்த மல்லி ராத்திரி முழுக்க அங்கதான் இருக்க போறா. அப்படின்னா அவ நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓ, அப்போ நிஜமாவே செத்துருவாளா? சாகணும், செத்து ஒழியணும். ஏன் ராஜிமா அப்படி சொல்றீங்க? என்ன கொலைன்னு பயந்துட்டியா? பயப்படாத, இது கொலைங்கிற கணக்குல எல்லாம் வராது. போஸ்ட்மார்ட்டமே பண்ணா கூட அவ சூசைட் பண்ணிக்கிட்டான்னு தான் ரிப்போர்ட்டே வரும். ஆனா அதெல்லாம் எதுக்கு இப்ப அவங்க பண்ண போறாங்க? அனாதை பொணமா தானே கிடக்கவே போறா. இருந்தாலும் அவ கஷ்டப்படுறத அணுவணுவா பார்த்து ரசிக்க வேண்டாமா? இல்ல ரஞ்சி, அவளை விட இப்ப எனக்கு நம்பர் 1 எதிரி விஜய் தான். அவன் இனிமே வாழ்நாள் முழுக்க நிம்மதியாவே வாழக்கூடாது. நிம்மதியா மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோ, என்கிட்ட இருந்து இந்த சொத்தெல்லாம் எப்படி திரும்ப வாங்குறதுன்னு தான் யோசிச்சுட்டே இருப்பான். அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. மல்லி டெலிவரி வேலைக்கு போறான்னு விஜய்க்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. அவன் கிட்ட சொல்லவே இல்ல. சோ அவ எங்கன்னு விசாரிக்கிறப்போ டெலிவரி வேலைக்கு போயிருக்கான்னு தேடிட்டு வருவான். சொல்லாம போயிட்டாளேன்னு நினைச்சு கடுப்பாவான். இன்னொரு பக்கம் அவளை தேடி அலைஞ்சு ஒரு டென்ஷன்ல இருப்பான். இப்படியே அவன் ஆத்திரப்பட்டு சாகணும். அதான் எனக்கு வேணும். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, தினம் தினம் இவன் இதே மாதிரி புலம்பி அணு அணுவா வேதனைப்பட்டு சாகணும். ராஜிமா, நீங்க வேற லெவல். ஹலோ ஹலோ,
சிக்னல் வர இல்லையே. பாத்து நல்லா இருக்கா? வாங்க மாப்ள, வாங்க மாப்ள. மாப்ள ஹாய் வெண்பா குட்டி. மாப்ள போய் முகம் கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, நான் போய் தோசை சுட்டு வந்துடுறேன், சாப்பிடுவீங்க. மா மல்லி எங்க? சொன்னல தம்பி, அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில்ல 6 வார விளக்கு பூஜை பண்ணணும்னு வேண்டி இருக்கான்னு. ஆமால, நான் மறந்துட்டேன். வெண்பா நீ சாப்பிடு, நான் போய் தோசை சுடுறேன் மாப்ள. இல்லம்மா, மல்லி வரட்டும். சரிங்க மாப்ள. பிக் பாட்டி, திஸ் இஸ் நாட் ஃபேர். என்னடி அம்மா, நான் என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? உன்ன இங்கிலீஷ்ல என்னமோ பேசுற, எனக்கு தெரிஞ்சத பேசுமா. மல்லியம்மா உடனே சாப்பிடுறேன்னு நானும் தான் சொன்னேன். அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன். டாடாக்கு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க, அப்பதான் நீங்க குட். ஐயோ, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து சாப்பிடுவாங்க, அதெல்லாம் கூடாதுன்னு நான் சொல்ல முடியுமா? நீ பெரியவளாகி உன் புருஷன் கூட சேர்ந்து சாப்பிடும் போதுதான் நான் குட்னு உனக்கு புரியும். நல்லா இருக்கே, அம்மா பொண்ணு மட்டும் சேர்ந்து சாப்பிட கூடாதுன்னு ஸ்ட்ரைக் பண்றீங்க. நேத்து மல்லி வரதுக்குள்ள நீ தூங்கிட்ட, அப்புறமா மல்லி உனக்கு தூக்கத்திலேயே சாப்பாடு ஊட்டியிருக்கா, அதுதான் உன்னை சீக்கிரமா சாப்பிட சொன்னேன். ஓ சரி. ஐயோ, மாப்ள மா கோயில் எங்க இருக்கு? அது அடுத்த தெருவுல தான் மாப்ள. இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், அவளுக்கு போனும் போக மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க மாப்ள. நான் ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நாட் ரீச்சபிள் தான் வருது. என்ன மாப்ள சொல்றீங்க? 1/2 மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அடுத்த தெருவுல ஏன் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது? ஒருவேளை அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குமோ? அவ எதுக்கு இப்படி ராத்திரி நேரத்துல பூஜை அதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா? வேண்டுதல்னு ஆரம்பிச்சிட்டா அதெல்லாம் முடிச்சிடணும் மாப்ள. நாளைக்கு அவளை சீக்கிரமா போயிட்டு வந்துட சொல்றேன். இல்லம்மா, லைன் கிடைக்க மாட்டேங்குது. என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது. ஒண்ணு பண்ணட்டுமா? நான் போய் ஒரு வாட்டி கோயில்ல பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணு இருக்காது மாப்ள. உங்களுக்காக தான் இந்த பூஜையே பண்றேன்ட்டு போனா, தப்பாலாம் எதுவுமே நடக்காது. நீங்க போய் பார்த்து அவளை பத்திரமா கூட்டிட்டு வாங்க மாப்ள. மாப்ள, 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 எங்க மாப்ள மல்லி? அவ தான் கோயிலுக்கே போகலையே, பின்ன எப்படி அங்க இருப்பா? என்ன சொல்றீங்க மாப்ள? கோயில்ல இல்லையா? கோயிலுக்கு போறேன்னு தான் மாப்ள என்கிட்ட சொன்னா. நிஜமா சொல்லுங்க, கோயிலுக்கு போறேன்னு தான் சொன்னாலா? என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. ஐயோ, ஏன் மாப்ள இப்படி எல்லாம் கேக்குறீங்க? வேலைக்கு ஏதாவது போயிருக்காளா? வேலைக்கா? இல்லையே மாப்ள, அதெல்லாம் இல்ல. எனக்கு வேலையை ரெடி பண்ணித்தாங்கன்னு என்கிட்ட கேட்டா, ஆனா ஸ்ட்ரிக்ட்டா நான் போக கூடாதுன்னு சொல்லிட்டேன் மாப்ள. ஐயோ, என்ன மாப்ள நீங்க என்ன சந்தேகமா பாக்குற மாதிரி இருக்கே? ஐயோ, சத்தியமா மாப்பிளைக்கு விருப்பம் இல்லைன்னு அவகிட்ட உறுதியா நான் சொல்லிட்டேன். அவ எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் நான் அவளுக்கு வேலையெல்லாம் ஏற்பாடு பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன். சத்தியமா மாப்ள, நான் வேலையெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கல மாப்ள. என்ன மாப்ள, 10 மணி தாண்டிடுச்சு, மல்லிக்கு போன் வேற போக மாட்டேங்குது. வேற எதுவுமே இருக்காதுல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது மாப்ள. அதான் நானும் யோசிக்கிறேமா, இந்த நேரத்துல எங்கன்னு போய் தேடுறது? நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும், வேற வழியே இல்ல. ஐயோ, போலீஸ் கம்ப்ளைண்டா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்ள, வேண்டாம் மாப்ள. மாப்ள, 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 என்னாச்சு மாப்ள?
மாப்பிள்ள என்ன தேடுறீங்க? இருங்க. என்னது இது? நீங்க தான் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல? இவ்வளவு நேரமா அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசிக்கிட்டு இருந்தீங்க. சத்தியமா எனக்கு தெரியாது மாப்பிள்ள. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. நான் அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கல. நீங்க கொடுக்கல, ஆனா அவ வேலைக்கு போறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஐயோ என்ன மாப்பிள்ள நீங்க? நான் எதுக்காக மாப்பிள்ள அப்படி எல்லாம் பொய் சொல்லணும்? இது எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது மாப்பிள்ள. சரிம்மா, நீங்க வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கல, ஆனா அவ வேலைக்கு போறது உங்களுக்கு தெரியாதுன்னே வச்சுப்போம். ஐயோ வெச்சுக்கோன்னு சொல்றீங்களே, சத்தியமா எனக்கு தெரியாது மாப்பிள்ள. சரிம்மா, தெரியாமலே இருக்கட்டும். இந்த ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த ஆபீஸ் தானே? எனக்கு நல்லாவே தெரியும். செல்வராஜன் ஒரு பையன் இருக்கான், மேன் பவர் ஏஜென்சி வச்சிருக்காங்க. அவனுக்கு இந்த கம்பெனி வச்சிருக்கிற பையன் வந்து தோஸ்து. 2 பேரும் பக்கத்து பக்கத்து ஆபீஸ் தான், ஒரே தெருவு தான். மணிக்குண்டு இருக்கு பாருங்க, அத ஒட்டி ஒரு சந்து போகுதுல, அங்கதான் இருக்கு. கடவுளே முருகா, இது என்ன சோதனை? வேலைக்கு போறேன்னு என்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா? இப்படி தேட வச்சுட்டா ராத்திரியில நான் என்ன பண்ணுவேன்? சரி, போன்ல தான் டவர் இல்ல, யார்கிட்டயாவது போனை வாங்கிட்டு பேசலாம் 2 வார்த்தையாவது. ஐயோ, நல்லா இருந்தா பேசிருப்பாளே, என்ன பண்றது? ஐயோ கடவுளே. ஐயோ சார் 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 என்னங்க சார், என் ஒய்ஃப் இன்னும் வீட்டுக்கு வரல. போன் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. வைஃபா? யாருங்க? என்கிட்ட வந்து சொல்றீங்க? யார் வேணும் உங்களுக்கு? சார், மல்லி சார், மல்லிகா, அவளோட ஹஸ்பண்ட் தான் சார் நான். அவ இன்னும் வீட்டுக்கு வரல சார். வீட்ல யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னா அந்த தைரியத்தில் தானே இதுக்கு சம்மதிச்சேன். கரெக்டா தேடி வந்திருக்கான். ஐயோ, இப்ப மாட்டிப்பேன் போலயே. சார், நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க ஏஜென்சில டெலிவரி கேர்லா இருக்கிற மல்லி இன்னும் எங்க வீட்டுக்கு வரல. அப்படிலாம் யாரும் இங்க இல்லங்க. நீங்க தெரியாம வந்து விசாரிக்கிறீங்க. வேற எங்கேயாவது போய் விசாரிங்க. கிளம்புங்க. கிளம்புங்க சார், நான் ஆபீஸ் க்ளோஸ் பண்ணணும். சார் 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 சார், உங்க ஏஜென்சில தான் சார் வேலை பார்க்கறான். எனக்கு நல்லா தெரியும். யாருங்க சொன்னா? அப்படி யாரையும் தெரியாதுன்னு சொல்றேன்ல, சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சார், உங்க ஏஜென்சி யூனிஃபார்மை நான் அவ ஷெல்ஃப்ல பார்த்தேன். உங்களுக்கு கண்டிப்பா அவ எங்க இருக்கான்னு தெரியும். ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஹலோ, என்னங்க நீங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க கம்பெனில பொம்பளை பசங்களெல்லாம் வேலைக்கு வைக்கல. கிளம்புங்க சார். சார் சார், தயவு செஞ்சு அவ எங்க போயிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க சார். நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அவ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா. அவ இந்த வேலை பாக்குறது எங்களுக்கெல்லாம் தெரிய வேணாம்னு நினைச்சு அவ அப்படி சொல்லியிருப்பா. ஆனா இவ்வளவு நேரம் அவ வராம இருக்க மாட்டா. வீட்டுல குழந்தைய தனியா விட்டுட்டு ஒரு போன் கூட பண்ணி சொல்லாம அவ இருக்கவே மாட்டா. அவ போன் இப்ப நாட் ரீச்சபிள்ல இருக்கு. ப்ளீஸ் சார், உங்களுக்கு தான் ஆப்ல பார்க்க முடியும் இல்லையா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். அட என்னங்க நீங்க, உங்களோட பெரிய பம்பா போச்சு. அப்படிலாம் யாரும் என்கிட்ட வேலை பார்க்கல. உங்க பொண்டாட்டிய காணோம்னா நான் என்ன பண்றது? போய் நல்லா தேடுங்க. ஏய், சொல்லிட்டு மரியாதையா சொல்லிரு. இருக்கிற கோவத்துல உன்னை இங்கே கொன்னு புதைச்சிருவேன். எவ்வளவு அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லுவியா மாட்டியா? சொல்லியா? சார், அவங்க வந்து 7 மணிக்கு மேல ஆர்டர் எடுக்க மாட்டாங்க சார். வீட்டுக்கு போயிருப்பாங்களே. இவ்வளவு நேரம் அவங்க வேலை செய்யலன்னு சொன்ன, இப்ப 7 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்ற. ஒழுங்கா மரியாதையா கடைசியா எங்க டெலிவரி போனாங்கன்னு சொல்லியா? அதான் சொல்றேன்ல சார், அவங்க ஒர்க்க முடிச்சிருப்பாங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப சொல்றியா இல்ல உன ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போட்டுமா? வா. சார் சார் சார், சாரி சார், அப்படிலாம் செஞ்சிடாதீங்க சார். நான் சொல்லிடுறேன் சார். இத சொல்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை?
கடைசியா போன டெலிவரி அட்ரஸ் தானே கேட்டுட்டு இருக்கேன். அத சொல்ல மாட்டேங்கிற சார். அப்ப ஏதோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லு. சொல்றேன் சார். என்னன்னு சொல்லு. சார் சார் சொல்லு. சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். ஒரு தப்பு நடந்து போச்சு சார். தப்பா? என்ன சொல்ற? உங்க வைஃப் 7 மணிக்கு மேல டெலிவரி வேண்டான்னு தான் சொல்லிருக்காங்க. ஆனா இன்னைக்கு உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. காரியமா? காரியமே தான். இதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் வராது. விஷயம் வெளியில வராம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சார் 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 என்ன விட்டுருங்க சார். என்ன உங்க கம்பல் பண்ணி செய்ய வச்சாங்க சார். அதனால தான் சார் செஞ்சேன். என்ன விட்டுருங்க சார். மல்லி 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 என்னாச்சு மல்லி? மல்லி மல்லி என்னாச்சு? மல்லி மல்லி ரத்தம். மல்லி மல்லி இங்க பாரு. மல்லி என்னாச்சு மல்லி? மல்லி இங்க பாரு மல்லி. என்னாச்சு மல்லி? டாக்டர் டாக்டர் நர்ஸ் டாக்டர் 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 டாக்டர். சார் வெயிட் பண்ணுங்க. ஸ்ட்ரெச்சர் கொண்டு வர சொல்றேன். குமாரண்ணா ஏங்க அதெல்லாம் வேணாங்க. எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க. நான் கூட்டிட்டு போறேன். நேரா போய் ரைட்ல திரும்புங்க சார். எமர்ஜென்சி வார்டு இருக்கும். அங்க நர்ஸ் இருப்பாங்க. நான் டாக்டர் கூப்பிட்டு வரேன். பாத்துக்கலாம். போங்க சார். பேஷண்ட் நிலைமை எப்படி தெரியல இருந்துச்சு? மேம். அன்கான்ஷியஸா இருந்தாங்க. சொல்லுங்க. டாக்டர் என் வைஃப் மயங்கி விழுந்துட்டா. எழுப்ப எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா இவ எந்திரிக்கவே இல்ல. ஓகே ஓகே, நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க சார். நான் என்னன்னு பாக்குறேன். ம். கடவுளே மல்லியை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.